அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பருப்பு பாயசம் தான் பார்க்க போகிறோம். நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுன்னு நம்ம ஸ்பைசஸ் ஒரு ஏலக்காவும் ஒரு கிராமும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 கப் அளவு ஜவ்வரிசி ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி டபுள் ஆகணும் சைஸில், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. சைஸ் டபுள் ஆகிடுச்சு, நல்லா பெருசாகவும் ஆகிடுச்சு. மூங்காலை நான் ஒரு 1/2 கப் அளவு மூங்கால் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்தால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாயாசம். இப்போ நல்லா நம்ம வறுத்தாச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ 2 கப் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லிட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி அப் டு 1 விசில் மட்டும் விடலாம், ரொம்ப வேகக்கூடாது, நல்லாயிருக்கும் ரொம்ப வெந்தால். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம், கரெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ 4 கப் அளவு அதிலே மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணாலும் ஸ்வீட்னஸ் எடுத்து காட்டும், அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி. இது அந்த சைடு வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ டெம்பரிங் பண்ணியிருக்கலாம். நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி எடுத்துருக்கேன். ஒரு 10 ounce அளவு முந்திரி எடுத்துருக்கேன். அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 10 ounce ரைசின் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா பெருசாக வரைக்கும் நல்லா அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ண நட்ஸை எடுத்து பருப்பு பாயசத்தில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.